ஆக்சுவலாக இப்போது நான் 6 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக அதோட ஹைட் பார்த்தாக்கா 18,000 ஃபீட்டு. என்னால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. உடனே கீழே போக சொல்கிறாங்க என்னையா. சரி, இப்போ நான் கீழே கிளம்ப போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லடாக்கில் என்னோடய 3வது நாள் அண்ட் இது என்னோடய செகண்ட் வீடியோ. முந்தானத்து நான் இங்கே லடாக்குக்கு வந்தேன். ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று ஃபுல்லாக லடாக் லே மார்க்கெட் ஃபுல்லாக அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நூப்ரா வேலைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் வெஹிக்கிள் வருது. நேற்று சும்மா பைக்கில் நாங்கள் மட்டும் இப்போ தனியாக போனோம். இன்றைக்கி பேக்கப் வெஹிக்கிளில் எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் லே ஓட்டி கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீக் தான் மறுபடியும் லேக்கு வர போகிறோம். அது வரைக்கும் பேங்காங், அப்புறம் நூப்ரா வேலி, தென் கத்துங்களா பாஸ் வழியாக ஃபஸ்ட்டு நூப்ரா வேலி போவோம். அங்கேருந்து பேங்காங்லேருந்து அண்ட்லேருந்து ஊமிங்லா பாஸ், இப்படி ஒவ்வொரு பிளேஸஸும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போக போகிறோம். அண்டு இது வந்து பூரி மாதிரி இருக்குது, ஆனால் பூரி கிடையாது. எதுவும் ஆனால் மைதா மாவில் தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு சென்னா மசாலா மாதிரி அண்ட் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரியாது இதுதான் நான் சாப்பிடக்கூடிய டேஸ்டியஸ்ட் ஃபுட்டு ஃபார் நெக்ஸ்ட் 1 வீக் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஆனால் ட்ரோன் என்னோடது கிடையாது. நான் புக் பண்ணியிருந்த ஏஜென்சிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க எடுத்த ட்ரோன் ஷாட் இது. ஸோ இதுதான் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ டேக்கு 2000 ருபீஸ் தான் வந்துச்சு. அது எல்லாமே ஏஜென்சியில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போது ஃபுல் செட்டப்பில் நான் கிளம்பி நிற்கிறேன். இந்த ரெட் கலர் ஹெல்மெட் தான் என்னோடது. ஃபுல்லாக ரெடியாகி எப்படி நிற்கிறோம் பார்த்திங்களா. மிலிட்ரியில் வார்க்கு போகிறதுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி நாங்கள் நின்றுட்டுருக்கோம் எல்லாருமே. இந்த கைட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேம் பேட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். மிலிட்ரியில் இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நேம் பேட்ச் இருக்கும்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் ப்ரெசென்ட் பண்ணார். எனக்கு வந்து வெல்க்ரோ இல்லை, என்னோடய ஓன் ஜாக்கெட் இருக்கிறதுனால மற்றவங்களுக்குலாம் இருந்துச்சு. அண்டு ஃபைனலாக இங்கே எதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, பர்மிட் வந்து ஒட்டணும். ஓன் வெஹிக்கிள்னால் பர்மிட் தேவை கிடையாது. ஆனால் இது எல்லாமே ரெண்டல் வெஹிக்கிளில் நம்ம கண்டிப்பாக இங்கே பர்மிட் வாங்கினா தான் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க. இப்போது எல்லாத்தையும் முடித்த கையோடு நாங்கள் லடாக்கோட லே மார்க்கெட்லேருந்து ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட டெஸ்டினேஷன் நூப்ரா வேலி. ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட டெஸ்டினேஷன் எப்படி எந்த ரூட்டில் போகிறோன்னு பார்த்திங்கன்னா, லேயில் இருந்து கத்துங்களா பாஸ் வழியாக நூப்ரா வேலிக்கு போயிடுவோம். நடுவில் திக்ஷித் போகிறது எங்களோட ஒரு பிளானில் இருக்குது. அண்டு இன்றைக்கி நைட் நாங்கள் நூப்ரா வேலியில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு துர்துக் போகிறோம். துர்துக் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட பார்டரில் இருக்க ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக 1971 முன்னாடி அது வந்து பாகிஸ்தானில் இருந்துச்சு. நம்ம இந்தியன் மிலிட்ரி போய் ஃபுல்லாக அட்டாக் பண்ணி அவங்க ஒரு பாதி இடத்த அவங்க பிடிச்சிட்டாங்க, பாகிஸ்தானோட இடத்த. இன்றைக்கி வரைக்கும் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு மட்டும் நாங்கள் நூப்ரா வேலியில் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு ஃபுல் டே துர்துக் போயிட்டு நாளான்னைக்கு நாங்கள் பேங்காங் கிளம்புவோம். ஆக்சுவலாக நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் ட்ரிப்பு கிளம்பும் போது எனக்கு லைட்டாக ஒரு படபடப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும் நான் நல்லா நான் ப்ரிப்பேர்டாக ஃபுல்லாக நான் கிளம்புவேன். ஆனால் இந்த லடாக் ட்ரிப் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 months முன்னாடி தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அண்டு சடனாக ஒரு ஆட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஏஜென்சியில் போய் நான் கேட்டேன், இப்படி வந்துட்டு லடாக் ட்ரிப் பிளான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. உடனே அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் உடனே அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணிவிட்டேன். ஒரு 1 மாதம் கேப்லேயே பார்த்திங்கன்னா இந்த லடாக் ட்ரிப் பிளான் பண்ணி வந்துட்டேன். ஆனால் இங்கே என்னென்ன இடம் இருக்குது, பிளேஸஸ் கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா லே மார்க்கெட் மட்டும்தான். வேறு சங்கம் பாயிண்ட்டும் சரி, கத்துங்களா பாஸும் தெரியாது. ஒரு ஊமிங்லா பாஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க அந்த ஏஜென்சியில் சொல்லும் போது தான் எனக்கு தெரியும், ஒரு கத்துங்களா பாஸ் வந்து ஹையஸ்ட் பாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஊமிங்லா பாஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்டான பிளேஸ். அதுவும் நாங்கள் வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணுறோம் என்னென்னமோ சொன்னாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். அண்டு இந்த செட்டப்பே பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேமரா ஒரு 45K வந்துருச்சு. அண்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த கோப்ரோ அது 30K வந்துச்சு. ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடி நானே வந்துட்டு ஒவ்வொரு ஜாக்கெட்ஸும் நான் வாங்கிட்டேன். ஜாக்கெட்ஸ் அண்டு ஷூஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 40K வந்துருச்சு. ஷூ தான் வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலில் வந்து முடிஞ்சுது. அதனால் ஷூ நான் கொண்டு வரல. என்னோடய உட்லேண்ட் ஷூ மட்டும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லடாக்கில் லே சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக சிட்டி கிடையாது, அது ஒரு சின்ன டவுன் தான். அந்த சிட்டியை விட்டு இப்போது வெளியே வந்துட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம்.
ஆனஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா லடாக்கை பற்றி எனக்கு 1% நாலேஜ் கூட கிடையாது. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு ஃபுல் நாலேஜோடு தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிகர் ஆகியிருக்கும் லடாக் வரணும்னு சொல்லி. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஊமிங்லா டாப்போட ஹைட்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்த வேட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். அண்டு பெட்ரோல் போடுறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். இது சும்மா நாங்கள் ஏதோ சும்மா நிற்கிறோன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் க்யூவில் நின்றுட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 100 வெஹிக்கிள்ஸ் நிற்கிது. இவங்க எல்லாத்துக்குமே இங்கே தான் வந்து பெட்ரோல் போட்டு இதுக்கு மேலே கிளம்பணும். லே டவுனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற பெட்ரோல் பங்க் இது தான். இதை விட்டிங்கன்னா அடுத்து 100 கிலோமீட்டருக்கு அப்புறமேட்டு தான் பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. திக்ஷித் கிட்ட தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு இதை தாண்டினதுமே பார்த்திங்கன்னா நம்ம கத்துங்களா பாஸ் போகணும். அதை தாண்டி நம்ம கீழே இறங்கிட்டோம்னா அங்கே தான் திக்ஷித் இருக்குது. ஸோ இங்கே எங்களோட கைடுக்கு வந்து இந்த பெட்ரோல் பங்க் தெரியும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்துவிட்டோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி பாருங்களா ஒரு 100 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. நாங்கள் இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் மட்டும் ஜாலியாக பெட்ரோலை போட்டு கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி என்னோடய டேங்க்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேங்க்குக்கு பெட்ரோல் இருக்குது. ஆனாலும் 1 இன்ச் கூட கேப்பை விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அடிச்சுக்கிறோம். ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்க்குற ஒவ்வொரு பங்காக. அண்டு பேக்கப்போட வெஹிக்கிள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு 100 பேருக்கு மேலே வண்டியில் நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஒரே கேங்காக வந்தவங்க. ஒரு சில சோலோ ரைடர்ஸும் வராங்க. இதுதான் எங்களோட பேக்கப் வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு முன்னாடி ஒரு 7 பேர் வந்து எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் 8வது ஆள். எனக்கு பின்னாடி இந்த வண்டி வருது. ஸோ இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி போனவங்க கரெக்டாக அவங்களுக்கு ரூட் தெரியும். ஒருத்தருக்கு அவருக்கு கூப்பிட்டு போயிடுவார். பின்னாடி வர வண்டி எதுக்காக வருதுன்னா, நடுவில் ஏதாச்சும் ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க. டயர் எடுத்து சேஞ்ச் பண்ணுறது. அவருக்கு மெக்கானிக்காகவும் இருக்கார். அண்ட் அவர் வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் ஒரு 4 இயர்ஸ் கிடையாது, ஒரு 6 இயர் 2020 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பைக் எடுக்க போனது ஹிமாலயன் தான். அப்போ ஹிமாலயன் சுத்தமாக ஃபேமஸே கிடையாது. ஆனாலும் நான் அந்த பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடியாக இருந்தேன். என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டினாங்க. ஹிமாலயன் பைக் எடுக்காத, அது ஆஃப் ரோடுக்கு தான் செட் ஆகும், அது இதுன்னு சொல்லி என் மண்டை நல்லா கழுவிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வேறு R15 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. லடாக் ட்ரிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும். அதுக்கப்புறம் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஹிமாலயன் எடுக்காமல் விட்டுட்டோமோன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இந்த ட்ரிப்புமே பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஓன் பைக்கை தான் நான் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த ஏஜென்சி கிட்டே கேட்டிருந்தேன். R15 நான் கொண்டு வரேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது கொண்டு வரதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்போட 2 மடங்கு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதனால் என்னால் கொண்டு வர முடியல. அதுவும் இல்லாமல் இந்த மெக்கானிக் பார்த்திங்கன்னா எங்கள் கூட வர அவர் மெக்கானிக் கிடையாது. ஆக்சுவலாக அவர் தான் கைடு. அவருக்கு ஒன்லி R15 மட்டும்தான் அவருக்கு ரிப்பேர் தெரியும், சர்வீஸ் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னால் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவேன். அந்த ரீசனுக்காக நான் இவங்க கொடுத்த ரெண்டல் பைக்கே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ரோட்லெலாம் பாருங்களேன், என்னோடய R15 நான் வந்தேன்னா கண்டிப்பாக என் உடம்பும் காலி, என் பைக்கும் காலி. பட் ஆனால் அந்த பைக்குக்கு நான் ஃபுல்லான டயர்லாம் மாற்றி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சேன். பட் ஆனால் கொண்டு வந்திருந்தால் மறுபடியும் ஊருக்கு போகும்போது ஃபுல் சர்வீஸ் அண்டு டயர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கணும். ஸோ கிடைச்ச பைக்கே ஓட்டிகிட்டு இப்போ நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் நல்ல ரோட் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கனாக்கா ரோடு பயங்கர ஆஃப் ரோடாக இருக்குது. இந்த ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் தான் அந்த ரோட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களா, ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கிது. ஆக்சுவலாக இந்த மாருதி கார்லாம் எப்படி இவ்வளோ தூரம் அவங்க வண்டி ஏற்றிட்டு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பைக்கே பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 2nd கியருக்கு மேலே என்னால் ஓட்ட முடியல. 3rd கியரே வந்து போகிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 3rd கியர் எப்போ மாற்றுறனோ அப்போ பார்த்திங்கன்னா சடனாக வந்து வண்டி கொஞ்சம் நல்லா ஸ்லோப்பில் ஏறுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த லாரிலாம் ஓட்டிகிட்டு வராங்கன்னா உங்களுக்கு தனி டேலண்ட் வேணும். அண்டு லடாக் வந்து ஏன் இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆச்சு, எதுக்காக பைக்கர்ஸ் எல்லாருமே இந்த ட்ரீம் டெஸ்டினேஷனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த லடாக்கோட லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா இதில் பைக் ஓட்டிட்டாக்கா அவங்க எந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்லேயும் அவங்க வண்டி ஓட்டிடுவாங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு மாருதி 800 போகுது, ஜம்மு காஷ்மீர் வண்டி. எப்படி இந்த வண்டி இவ்வளோ தூரம் வந்து மேடு ஏறிச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் புரியல. ஏன்னா என்னோடய வண்டியை ஏற்காட்டிலே என்னால் ஏற்றுறது கஷ்டமாக இருக்கும், ஏற்காடு ஒரு கொல்லிமலையிலேயே. ஆனால் லடாக்லேயே ஏற்றிருக்காங்கன்னா இது ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு விஷயந்தான்.
அதுவும் இல்லாமல் ஏசி கூட போடாமல் இப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி. இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு உள்ள வண்டி காருக்குள்ளே தான் இருக்கும். அண்டு இந்த ரோடெலாம் பாருங்களேன், இது கொஞ்சம் ஸ்கிட்டானாலும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டேவாக இருக்கும். 1995 to 2005 அப்படிங்கிற மாதிரி. சாரி 2005 2025. ஸோ ஆனால் இந்த ரோட்டில் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்களேன், கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து நம்ம உயிர் போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பள்ளமாக இருக்குது. ஸோ இங்கே நான் ஓட்டிட்டேன்னா இந்தியாவில் நான் எங்கே வேணால் ஓட்டிடுவேன்னு எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவல்லே பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். அதாவது இவ்வளோ ஹைட்டான ஒரு பிளேஸில் ரோடு இருக்குது இந்தியாவில் மட்டும்தான், அது லடாக்கில் மட்டும்தான் இருக்குது. இதை விட ஹையஸ்டான பீக் ஒரு 5 years முன்னாடி பார்த்திங்கன்னா கத்துங்லா பாஸ் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பீக்காக இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊமிங்லா பாஸையும் அந்த இடத்துலையே ரோட் போட்டு அதுவும் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஒரு பிளானில் இருக்காங்கன்னா மிக்லா அப்படின்னு ஒரு பாஸில் வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஊமிங்லா பாஸை விட ஹையஸ்டான ஒரு பிளேஸ்னால் மிக்லா பாஸாக தான் இருக்கும். அது 19,400 meters ஹைட். இங்கே ஒரு பிளேஸில் வந்து நிறுத்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தா லடாக் லே சிட்டி ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு ஒரு வியூவில் தெரியும். இதை தாண்டிட்டோம்னா லேவை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ரூட் அந்த ஒரு கோடு கூட தெரியுது பார்த்தீங்களா? இதை தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். கடந்து வந்த பாதையை பார்க்கணும் அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காருல, அதான். ஸோ என்னோடய ஃபோனில் வந்து லேவை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே சும்மா 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் கிளம்ப போகிறோம். ஏன்னா இந்த பிளேஸை தாண்டிட்டாக்கா இதுக்கு மேலே லேவை எங்களால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு 1 week அப்புறம் தான் லேவை எங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் ஒரு லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மலை பாருங்கள் எவ்வளோ அப்படியே வந்து வறண்டு போய் கிடக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பிளேஸை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அண்டு இங்கேருந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆனோம்னா எலும்பு கூட தேராது போல், அவ்வளோ ஆழமாக இருக்குது. ஃபுல்லாக கற்குவியலாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு செடி அந்த மாதிரியே பார்க்க முடியல. ரொம்ப ரேராக இருக்குது நம்ம ஒரு க்ரீனரியாக பார்க்குறதுக்கு. அதாவது கில்லி படத்தில் வச்சு சொல்கிற மாதிரி இங்கேருந்து பார்த்தா சிட்டியே தெரியும், ஆனால் சிட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளை தெரிய மாட்டோம். அந்த மாதிரி ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துட்டேன் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு எங்களோட ஜேர்னி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 kilometers கத்துங்லா பாஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் தான் கிளம்பிட்டேன். நான் எடுத்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ரைடர்ஸ். நான் தான் ரொம்ப நாள் கழித்து நான் பைக் ஓட்டுறேன். அண்டு லடாக் இந்த மாதிரி பிளேசஸ் ஓட்டுறது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு ரொம்பவே வந்து இங்கே கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறது. அதுவும் இல்லாமல் இந்த க்ளவுஸ் நான் போட்டு எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த க்ளவுஸ் போடுறது. பிகாஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம க்ளவுஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளால் கிளச் பிடிக்க முடியாது. அண்ட் மோரோவர் நம்மளால் பிரேக்கும் வந்து ஈஸியாக பிடிக்க முடியாது. அதுக்காகவே க்ளவுஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ அது போட்டிருக்கிறதுனால என்னால் சரியாக ட்ரைவ் பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரி பிளேசஸில் கண்டிப்பாக நம்ம க்ளவுஸஸ்லேருந்து ஹெல்மெட் எல்லாமே நம்ம போடணும். ஹெல்மெட் ரொம்பவே கம்பல்சரி. மற்ற விஷயங்கள் வந்து ஏன் போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் என்னோடய ரைட் சைட் பாருங்களேன், அந்த இடத்துல கீழே விழுந்தோம்னா கிட்டத்தட்ட எங்கே நம்ம விழுந்து கிடக்குறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அதுவும் இல்லாமல் நல்லா வந்துட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகியிருக்கு இந்த இடம். சைடில் எல்லா இடத்துலையும் நிறைய ராக்ஸ்லாம் கீழே விழுந்து கிடக்குது. இந்த பிளேசஸில் ஆல்மோஸ்ட் 2 hours ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அந்த பொக்லின்ஸ்லாம் வந்து இந்த கற்குவியல் எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் தள்ளி விடுவாங்க. இந்த பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா லேவோட பார்டர் இது தான். இங்கேருந்து நம்ம தாண்டிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும். எங்களுக்கு பின்னாடி வர கைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு போய் இந்த இடத்துல பாசஸ் எல்லாத்தையும் காமிச்சிடுவார், எந்தெந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுதுன்னு சொல்லி. அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நான் முன்னாடி தைரியமாக போயிட்டுருக்கேன். அண்டு இங்கே பைக்கர்ஸ் மட்டும் இல்லை, சைக்கிளிங்கும் வந்து எவ்வளோ ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்களேன். இவ்வளோ தூரம் அவங்க சைக்கிளிங் ஓட்டிகிட்டு வராங்கன்னா இது ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. பஸ்ஸஸ் ஆம்னி வண்டி கூட இங்கே இடத்துல வருது. ஆனால் என்னால் இன்னமும் ஸ்டேஞ்சாக இருக்குது. எப்படி இந்த ஆம்னி வேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாருதி வெஹிக்கிள் இது எல்லாமே இவ்வளோ தூரம் வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 kilometer ஹைட்டில் நாங்கள் இருக்கோம் இங்கே. 8 kilometer இல்லை, 6 kilometer ஹைட்டில் இருக்கோம். அண்டு நிறைய இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. இந்த இடத்துலேருந்து எப்படி நான் தாண்டி கொண்டு போக போகிறேன்னு தெரியல. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டே. இன்றைக்கே இவ்வளோ மோசமாக இருக்குது.
ஸோ இந்த மொத்த பிளேஸும் பார்த்திங்கன்னா நான் பைக் ஓட்டிகிட்டு வந்த ரோடு இது தான். இது ஏதோ சும்மா நடந்து போகிற பாதை மாதிரி இருக்கும், ஆனால் இதில் தான் பஸ்ஸஸ்லேருந்து லாரி பைக் எல்லாமே இதில் தான் வருது. ஆனால் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது எனக்கு எப்படி இவ்வளோ தூரம் தாண்டி வந்தேன்னு சொல்லி. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டில் எல்லோரும் நம்ம போய்கிட்டு தான் இருக்காங்களே தவிர ரொம்ப ரேராக தான் மேலேருந்து கீழே வராங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கத்துங்லா பாஸ் வழியாக மேலே போய் பேங்காங் போயிட்டு அண்டு வேறு வழியாக நம்ம லேக் வந்துடலாம். அண்டு ஃபைனலாக கத்துங்லா பாஸ் வந்துட்டோம். இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பீக் லே பக்கத்தில் இருந்து. இதை தாண்டி ஊமிங்லா பாஸ் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே கிடைக்காது, டைமே கிடைக்காது, இடமே கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து ரஷ்ஷாக நின்றுட்டுருப்பாங்க பைக் வச்சு நின்றுட்டு. அண்ட் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்னோவை பார்க்குறேன். सॉरी इंग्लिश एक कोई बाइक तो नहीं खड़ा था खराब होके पीछे. इंग्लिश कैन यू टॉक इंग्लिश? हाँ सॉरी. Did you see any bike standing? No, I have not seen. No bike at all. அவர் என்ன கேட்டார்னா, நடுவில் வர வழியில் எங்கேயாச்சும் பைக்கை பார்த்தியான்னு கேட்டார். நான் எப்படி சொல்லுவேன், 2000 பைக்கு நீ காலையிலேருந்து நான் பார்த்தேன், அது எப்படி நான் சொல்லுவேன்? ஸோ நான் எதுவும் நான் பெருசாக பார்க்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோவை பார்க்குறேன், ஸ்னோ கூட விளாட்றேன்னா அது இங்கே தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்பவே அதிகமாக ஸ்னோ இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இது ஜூன் மந்த் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்னோ இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அதனால் இப்போ இதுவே போதும். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் சீசன் டைமில் வந்தேன்னா அது எனக்கு ரொம்பவே டேஞ்சர் ஆகிரும். ஸோ இதோட போதும், நான் கீழே இறங்குறேன். ஆக்சுவலாக இப்போது நான் 6 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக இதோட ஹைட் பார்த்தாக்கா 18,000 ஃபீட்டு. என்னால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. உடனே கீழே போக சொல்கிறாங்க என்னையா. சரி இப்போ நான் கீழே கிளம்ப போகிறேன். டுவர்ட்ஸ் இப்போது லே பக்கம் நான் போக போகிறதில்ல, டுவர்ட்ஸ் கத்துங்கா பாஸ் வழியாக அந்த வழியாக நான் இறங்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என் பேச்சு எவ்வளோ குளருதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அது எனக்கு டேஞ்சர் தான். நான் உடனே கிளம்புறேன். அப்படியே வண்டி எடுத்து நீ மூவ் பண்ணுங்க ப்ரோ. எல்லாரும் ஒரு சிங்கிள் அடி அப்படியே எல்லாரும் மூவ் பண்ணிடுங்க. இந்த வியூ பாயிண்டில் என்னால் ஒரு 5 to 10 minutes கூட என்னால் இருக்க முடியல. பிகாஸ் நான் ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட் போனதுனால என்னால் ப்ரீத் பண்ண முடியல. ஏன்னா நார்மலாக நீங்கள் நம்ம சி லெவலில் இருக்கிறதுக்கும் மேலே வந்துட்டு நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சி லெவலில் நம்ம ஊர்லலாம் ரொம்பவே வந்துட்டு ஆக்சிஜன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், நம்மளால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும். அதுவே ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ஹைட் ஏற ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுதான் ஒரே ஒரு ரீசன். இங்கே வரும்போது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சோலோவாக வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆக்சிஜன் கேனை நீங்கள் ஒரு சேஃப்டிக்கு கொண்டு வரணும். இங்கே நான் வந்துட்டு என்னால் ப்ரீத் பண்ண முடியல. நான் என்னோடய கைட் கிட்ட சொல்லும் போது அவர் என்ன பண்ணான்னா, உடனே வேகமாக கீழே போங்க அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணார். அதனால் நான் வேகமாக கீழே வந்துட்டேன். என் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மேலே இன்னும் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு அந்த இடத்த என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வேளை நான் மேலேயே நான் இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக மயக்கம் வந்துடும், அது ரொம்பவே டேஞ்சர். அதனால் நான் சீக்கிரமாக நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டு இந்த பிளேசஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் இல்லை மேலே கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் அந்த இடம் பழகிடும். நெக்ஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் என்னால் நல்லா ப்ரீத் பண்ண முடியும். இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ஒரு மாதிரி இப்படி இருக்குது. அந்த பிளேசஸ் நான் கத்துங்லா பாஸ் மேலே ஏறும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஆஃப் ரோடாக இருந்துச்சு. அதை தாண்டினதுக்கப்புறம் பாருங்களேன், ரொம்பவே வந்துட்டு அந்த இடத்துல நான் என்னால் ஆஃப் ரோடே ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு ஹைவேஸ் லெவலில் இருக்குது. இந்த கத்துங்லா பாஸே பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே இப்போ நான் வந்திருக்கேன்ல, இந்த இடம் இவ்வளோ வெயிலாக இருக்குது, இவ்வளோ வறண்டு போயிருக்கு. இதுவே ஒரு நவம்பருக்கு அப்புறமேட்டு நான் வந்துட்டேன்னா ஒரு கத்துங்லா பாஸ்க்கு அப்புறமேட்டு ரொம்பவே வந்து ஸ்னோவாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ரோடே வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க கத்துங்லா பாஸை. அண்ட் இந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் இருக்குது. இந்த வில்லேஜஸில் நாங்கள் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு 2 வீடு இருக்குமா. ஒன்று சம்மரில் அவங்க எல்லாருமே இந்த ஊருக்கு வந்துடுவாங்க. அண்டு வின்டர் ஒரு நவம்பருக்கு அப்புறமேட்டு பார்த்தாக்கா அவங்க ஸ்ரீநகர், ஜம்மு ஆர்
லே இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு அவங்க போயிடுவாங்களா. சிலர் வந்து நாங்கள் சொந்த ஊர் வந்து சண்டிகர் அந்த மாதிரியும் சொன்னாங்க. இப்போ நாங்கள் சாப்பிடும் போது அந்த ஹோட்டலில் நாங்கள் பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னாங்க. பட் அதையும் மீறி ஏன் அவங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்காங்க கொஞ்ச நாள் அங்கே இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் அவங்க வந்து ஏன் ஸ்டே பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சொந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குமோ, மேபி இருக்கலாம். அண்டு நீங்கள் கண்டிப்பாக வந்தாக்கா நீங்கள் நிறைய லோக்கல்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, அவங்களோட ஊர் இது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே. ஆக்சுவலாக இங்கே ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கிது. ஆனால் எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா நான் ரொம்பவே எவ்வளோ சீக்கிரம் நான் கீழே டவுனுக்கு போகிறேனோ அவ்வளோ எனக்கு நல்லது. இதோ இந்த இடம் பாருங்களேன், அது உண்மையாலுமே நான் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேனா இல்லை ஏதாச்சும் ஒரு பள்ளத்தில் நான் வண்டியை விட்டுட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் நல்லா ரோட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. பட் ஆனால் இந்த டைமில் லடாக் வர்றது தான் வந்து ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட்ஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லடாக் வர ட்ரிப் வரதே வந்து வேஸ்ட்டு. அண்டு கீழே ஓடுறது ரிவர் தான் பார்த்திங்கன்னா இண்டஸ் ரிவர். இங்கேருந்து நம்ம நார்மலாக மற்ற இதுக்கு முன்னாடி அந்த பாஸ்க்கு முன்னாடி நான் கீழே விழுந்திருந்தேன்னா கூட அதே இடத்துல தான் நான் இருந்திருப்பேன். ஆனால் இப்போ போயிட்டுருக்கிறது இண்டஸ் ரிவர். இதில் விழுந்தேன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக பாகிஸ்தானில் தான் கிடப்பேன் இன்னும் ஒரு 2 நாள் கழித்து. அதனால் இந்த ரோட்ஸ்லாம் எவ்வளோ நம்ம ஸ்மூத்தாக போக முடியுதோ, எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுதோ போய்க்கணும். அண்டு மேக்ஸிமம் நீங்கள் வரும்போதும் இந்த மாதிரி லாரி ட்ரக் பின்னாடி வர்றது இல்லை வண்டி பின்னாடி ஒரு கார் பின்னாடி வர்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டாயா. ஸோ இவனுக்கு பின்னாடி தான் போகணும் போல் இன்றைக்கி. ஏன் அந்த மாதிரி ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வைசர் போட்டு ரொம்ப தூரம் நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. அதுவே நம்ம அதுக்கு தான் நம்ம அவனை ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா வைசர் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டினோம்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட்ஸ்லலாம் வரும்போது அந்த புழுதி ஃபுல்லாக நம்ம கண்ணில் அடிக்கும், அந்த டஸ்ட் எல்லாமே அடிக்கும். அதுவே நம்மளுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவங்களை ஓவர்டேக் பண்ணி போகிறோம். அண்டு நிறைய பிளேசஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது. அண்டு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 இயர் கழித்து நான் வந்தேன்னா கூட இந்த மாதிரி எந்த ஒரு ஆஃப் ரோடையுமே பார்க்க முடியாது. அது நம்ம ஊர்லேயே நம்ம அந்த ரோடு ஓட்டிக்கலாம், அந்த பைக் ஓட்டிக்கலாம், அப்படி தான் இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் ஏதாச்சும் கிடச்சிது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல வேலையாக நான் இந்த டைமில் நான் வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. இப்படி இன்னும் இந்த ஆஃப் ரோடு எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசைனா, அந்த இடத்துல மணல் மேடுகளாக இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வண்டி விட்டு ஓட்டணும் அப்படிங்கிறதா எனக்கு ஆசை. பட் ஆனால் இப்போ தான் அவங்க மண் எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ரோடு இங்கே நல்லா இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து விழுந்துட்டாக்கா எலும்பெல்லாம் தேராது. அதனால் இப்படி கீழே போகிறது பெட்டர். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருந்து இந்த ஆல்டிடியூட் எவ்வளோ மேலே கீழே ஏறி வருதுங்கிறது அந்த ரிவரை வச்சு நான் வந்து ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோலேயே எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு, நான் ரோடு எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு, அந்த ரிவர் எவ்வளோ கீழே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு ஒரு 10 அடி கேப்பில் 10 அடி ஹைட்டில் தான் அந்த ரிவர் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 ஃபீட்டில் கீழேயே வந்து ரிவர் ஓடிட்டுருக்கு. அவ்வளோ ஹைட் மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்டிடியூட் மேலே மாற்றி ஏறுது இறங்குது அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த லடாக்கோட ஒரிஜினல் லேண்ட்ஸ்கேப் என்னன்னு எனக்கே புரிய வருது. ஆனால் இந்த ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வத்தாத ஒரு ரிவர். ஏன்னா ஃபுல்லாக ஹிமாலயாஸ் உருகி அந்த தண்ணி தான் இந்த இடத்துல ஃபுல்லாக வருது. நம்ம ஊர் காவேரி, தாமிரபரணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே பெனின்சுலா ரிவர். அது எப்போயாச்சும் ஒரு மலையிலேருந்து ஒரு ஊற்றுலேருந்து தான் வரும். அது ரொம்பவே அந்த அளவுக்குலாம் இருக்காது. மான்சூன் டைமில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ரிவர்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே அந்த பனி உருகி இந்த மாதிரி வருது. அண்ட் இந்த பக்கம் ரோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரியுது இந்த ரோடு எவ்வளோ தூரம் இவங்க குடஞ்சி இவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எப்படியோ ஒரு வழியாக திக்ஷித் கிட்ட நாங்கள் இப்போ வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 ஆகுது. மார்னிங் ஒரு 10 o'clock கிளம்பணும். ஜஸ்ட்டு 3 ஹவர்ஸில் வர வேண்டிய ஊருக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறது நிறுத்துனது, அப்புறம் லஞ்சுக்கு நிறுத்துனது அந்த மாதிரி. இங்கே தான் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க. ஃபுல்லாக எங்கே பெட்ரோல் பங்க் பார்க்குறீங்களோ அங்கே ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது ஏதாச்சும் சாப்பிட போகிறோமா அப்படின்னு தெரில, கைட் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அப்பப்போ பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. 2 hours முன்னாடி தான் சாப்பிட்டேன், இப்போ மறுபடியும் பசி எடுக்குது. இல்லை டீ காஃபியோடு அமுச்சு விட்ருவாங்களான்னு தெரியல, பார்ப்போம்.
அங்கே ஜஸ்ட் ஒரு காஃபி மட்டும் குடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா என் கூட வந்த ஒருத்தருக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆஃப் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அவருக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் போயிட்டுருக்க பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீக்ஷித் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். அண்டு நீங்கள் டியர் காம்ரேட் அப்படின்னு விஜய் தேவர்கொண்டா மூவி ஒன்று வந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு விஜய் தேவர்கொண்டா அப்படியே ஒரு ஸ்டோன் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே வந்து குளூரில் அப்படியே ஜாக்கெட் அப்படியே இழுத்து போத்துவார். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அந்த மைல் ஸ்டோன் எங்கே இருக்குதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் தான், அந்த ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது பாகிஸ்தானுக்கு தான் போகுது அந்த ரோடு. இப்போ இதில் யூட்டன் போட்டோம்னா நம்ம தீக்ஷித் கிட்ட போகலாம். அதுவே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோம்னா நம்மளுக்கு துர்த்துக் வில்லேஜ் வரும். அது ஆனால் இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் ஆஃப் ரோட்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம வந்ததை விட நிறையா ஆஃப் ரோட்ஸ் இருக்கும். அண்ட் ரோட்ஸும் வந்து கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவே டயர்டாகிடுச்சு. அதனால் நான் மேலே தீக்ஷித் கிட்ட அந்த ஸ்டாச்சு கிட்டே போக போகிறது கிடையாது. பட் ஆனால் கீழே உட்காந்து நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் எங்களோட நாங்கள் புக் பண்ணியிருக்க ரெசார்ட் வந்துடும். பட் ஆனால் இப்போ எனக்கு நல்லா டயர்ட் ஆகிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லடாக் வரத்துக்கு முன்னாடி நல்லாவே ஊரில் நல்லா ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே உங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இந்த ஏஜென்சிக்கு மட்டும் நான் ஒரு 50,000 நான் வந்து பே பண்ணேன். அவங்க தான் ஃபுல்லாக பெட்ரோல் அண்டு பைக் ப்ரொவைட் பண்ணுறது, ஜாக்கெட்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணாங்க. ஆனால் என்னோடய ஓன் ஜாக்கெட் நான் கொண்டு வந்தேன். மற்றவங்களுக்குலாம் அவங்க ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்டு ஸ்டேவும் சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர்ஸ் இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. என்னால் கரெக்டாக இதை என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா எப்போ நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு ஒரு 2 டேஸ்லேயே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல நான் என்னால் ரொம்ப ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு ப்ளசண்ட் அண்டு இதாக இருக்கும். இது திருப்பி இந்த மாதிரி ஒரு மெமரி கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாச்சு தான் தீக்ஷித் புத்தர் ஸ்டாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு இந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு பார்க் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணோன்னா பண்ணிவிட்டு அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கரெக்டாக அந்த வண்டி பின்னாடியே போகணும். மிஸ் பண்ணிட்டோம்னா இதேமாரி ஒரு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. அண்டு சிக்னல்ஸும் இங்கே அதிகம் கிடைக்காது. ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கமோ அது நல்லது நம்மளுக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கார். எங்கே தான் நிறுத்துவாருன்னு தெரியல. இந்த பிளேஸ் தான் நம்மளுக்கு ஒரு ரொம்ப வியூ கொடுக்குற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு இங்கே நான் நிறுத்திட்டேன். ஆனால் என் கூட வந்தவங்களாம் பாருங்களேன், அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் போய் நிறுத்திட்டாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி டேவோட கடைசி பிளேஸ்க்கு வந்துவிட்டோம். இந்த பிளேஸோட நேம் பார்த்திங்கன்னா அண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சாண்ட் டியூன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு இது ஒரு பாலைவனம். இப்போ டைம் 6:30 ஆகுது. இப்போயுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்குது. இங்கே ஒரு 8 o'clock வரைக்குமே அவ்வளோ வெளிச்சம் இருக்கும் லடாக்கில். அண்டு இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா இது 2 அம்ப் கேம்பல். இந்தியாவில் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் அம்ப் தான் இருக்கும், ஒரே ஒரு முதுகு தான் இருக்கும். இந்த பிளேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 அம்ப் உள்ள அந்த நம்மளோட கேமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இது மேலே நாங்கள் ஒரு சஃபாரி போக போகிறோம். ஆனால் இதோட ரேட் தான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 rupees வாங்கிட்டாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு 500 rupees. இது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இந்த 2 அம்ப் கேமல் மேலே ட்ராவல் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசையாக இருந்துச்சு. சிங்கிள் அம்ப் கேமல் மேலே ஆல்ரெடி நான் போயிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் 2 அம்ப் கேமல் நான் பார்க்குறதே. ஸோ சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ரைட் நான் கிளம்பிட்டேன். அண்ட் என்னால் பெருசாக இன்றைக்கி ஃபோட்டோஸ்லாம் நிறைய என்னால் பர்சனலாக எடுத்துக்க முடியல. பிகாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக அண்டு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அண்ட் என்னால் ப்ரீத் பண்ண முடியாதது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ரைட் முடிஞ்சதுமே எப்படா போய் நான் ரெசார்ட்டில் போய் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அனிமல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சஃபாரி போகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் இருந்தாலும் இந்த சஃபாரிஸ்லாம் போகிறதுனால தான் இதுங்களுக்கெலாம் சாப்பாடு கிடைக்கிது, இதுங்களை மெயின்டைன் பண்ண முடியுது. இல்லைன்னா இது பாட்டுக்கு அப்படியே தனியாக அப்படியே சுற்றிட்டுருக்கோம். அது உங்களுக்கு இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு தான் ரொம்பவே டேஞ்சர் அது. ஸோ இன்றைக்கி எப்படியும் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு விடுங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா. இதேமாரி நான் அடுத்த நாளைக்கு நாங்கள் போகிற துர்த்துக்கு வீடியோவை நான் அடுத்து சீக்கிரமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.